Hi everyone, welcome to Pugazhya's kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மொறு அரிசி மாவு பக்கோடா எங்க அம்மாவோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். அரிசி மாவு பக்கோடா செய்ய போறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு பக்கோடா செய்யறதுக்கு அரிசி மாவு 1 கப், 5 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலை மாவு 1/2 கப், 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாயை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சோம்பு, பட்டை, 3 லவங்கப்பூ, தோல் நீக்காத 1 கட்டி பூண்டு, இதையும் மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, வெண்ணெய் 1 ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, கட் பண்ண வெங்காயம், அரைச்ச பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, பூண்டு இதெல்லாம் அரைச்சது, கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா சுடு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. இனிமேல் தண்ணி தேவையில்லை. இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. பக்கோடா போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுட்டு போடுங்க. டீ குடிக்கிற டைமில் ஈஸியாக நம்ம பக்கோடா 5 நிமிஷத்தில் போட்டுடலாம். பக்கோடா நல்லா வெந்து மொறுன்னு ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உதிரியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கும் மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் கிறிஸ்பியான பக்கோடா மொறுன்னு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.